பல்லடம் அருகே தாய் தந்தை மகன் என 3 பேரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் அருகே உள்ள சேமமலை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 70 வயது தெய்வசிகாமணி. இவர் தனது தோட்டத்து வீட்டில் மனைவி 65 வயது அலமேலு என்கிற அலமாத்தாளுடன் தனியாக தங்கி விவசாயம் செய்து வந்தார். இவர்களது மகன் 46 வயது செந்தில்குமாருக்கு திருமணமாகிவிட்டது. மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கோவையில் தங்கி ஐடி நிறுவனத்தில் பணி செய்து வந்தார். தனது உறவினர் இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக செந்தில்குமார் நேற்று இரவு தனது பெற்றோர் வீட்டுக்கு வந்துள்ளார். இரவில் மூவரும் தோட்டத்து வீட்டிலேயே தூங்கி உள்ளனர். இன்று காலை செந்தில்குமார் வரச் சொல்லியதின் பேரில் சவர தொழிலாளி வீட்டுக்கு சென்று உள்ளார். அப்போது வீட்டில் மூவரும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அது குறித்து அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்தார். தொடர்ந்து அவினாசிபாளையம் காவல் நிலையத்துக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். அங்கு தனியாக கொலையுண்டு கிடந்த 3 சடலங்களையும் மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வீட்டில் மூவரும் கொல்லப்பட்டது எப்படி என்பது தெரிய வந்துள்ளது. தாய் தந்தை மற்றும் மகன் மூவரும் வீட்டில் தூங்கிய போது நள்ளிரவு வாக்கில் வெளியே சத்தம் கேட்டுள்ளது. அதனால் தெய்வசிகாமணி முதலில் எழுந்து வெளியே சென்று பார்த்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் தெய்வசிகாமணியை முதலில் வெட்டி கொலை செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வீட்டிற்குள் சென்ற மர்ம நபர்கள் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமார் மற்றும் அவரது தாயார் ஆகிய இருவரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. வீட்டில் பீரோ உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பொருட்கள் சிதறி கிடந்தன. எனவே கொள்ளை போன நகை பணம் எவ்வளவு என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார். மூவரை வெட்டி கொன்றுவிட்டு தப்பியவர்களை 5 தனிப்படைகள் அமைத்து தேடி வருவதாக கூறினார். இதை பார்த்ததில் ரொம்ப ஷார்ப் வெப்பனும் பிளண்ட் வெப்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெரியவர் வெளியே இருக்கார். ஒருவேளை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், சப்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம். அவர் வெளியே இருந்தார். காலையில் கொஞ்சம் உயிரோடு தான் இருந்தார். இப்போ அவர் இறந்துட்டார். அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு போயிருக்கு, ரொம்ப பெருசாக ஒன்றும் போகலை. அதுக்கு என்ன போயிருக்குன்றது இப்போது செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு 4-5 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. 4-5 டீம் 4-5 விதத்தில் எம்ஓ கிரிமினல்ஸ் வேறு மாதிரி அஃபென்ஸாக இருக்குமா, வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா இப்படின்னு பார்க்குறாங்க. சைபர் கிரைமுக்கு ஒரு டீம் போட்டிருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ணது ஒரு டீம் இருக்குது. இது எங்களுக்கு உயர் அதிகாரம் நிறைய இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ த்ரூ அவுட் தமிழ்நாடு செக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. எம்ஓ கிரிமினல் செக், லாட் செக், வெஹிக்கிள் செக் எல்லாம் போகுது. கூடிய விரைவில் நிச்சயமாக நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சோம். இப்போ வரைக்கும் பார்த்ததில் நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தான் தெரியுது. ஏன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம். எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. விசாரணையில் தெரிய வரும். முதல் கட்ட விசாரணையில் மூவர் கொல்லப்பட்ட வீட்டில் இருந்து 8 சவரன் நகை கொள்ளை போய் இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் என்னென்ன பொருட்கள் கொள்ளை போய் உள்ளன என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக கூறியிருக்கின்றனர். தப்பிய கொலையாளிகளை பிடிக்க மாவட்டம் முழுவதும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. பல்லடம் அருகே கள்ளக்கிணறு என்ற இடத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று தோட்டத்து வீட்டில் வசித்த 4 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். முன்விரோதம் காரணமாக கொலை நடந்தது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அதில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அதே போன்றே தற்போதைய மூவர் கொலைக்கும் முன்விரோதம் காரணமாக இருக்குமா எனவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.